Family Funda. Sorry. ஹலோ எவ்ரிவன், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சு. பட் என்கிட்ட ஒரு வீடியோ ஐடியா இருக்கு. நான் மம்மி கிட்ட இன்னும் சொல்லலை. உங்களுக்கும் மம்மிக்கும் சேர்த்து ஒரு டைம் தான் சொல்ல போறேன். ஸோ மம்மியோட ரியாக்ஷனும் அப்படியே பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண போறோம்? நீ சொல்லிட்டே இருக்கல்ல, நான் வந்து ஃபோனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், அதாவது நீ ரொம்ப அடிக்டடா நான் ரொம்ப அடிக்டடான்ட்டு. அதாவது இன்னைக்கு ஃபுல் டே நம்ம ஃபோன் இல்லாம தான் இருக்க போறோம். எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா இருந்தா ஃபோன் கால் வந்தா மட்டும், அதுவும் மம்மிக்கு மட்டும் தான். ஏன்னா எனக்கு ஏதோ அந்த மாதிரி ஃபோன் கால் வர்றது கிடையாது. ஸோ மம்மிக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் ஃபோன் கால்ஸ். இதான் ரொம்ப கஷ்டம். உனக்கு வந்துட்டு நீ படிக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். எனக்கே வச்சு வீட்டு நான் என்ன பண்றது? எனக்கு இம்பார்ட்டன்ட் கால்ஸ் எல்லாம் வரும், நான் போன் எடுக்காம இருந்தா எப்படி? கால்ஸ் வந்தா மட்டும் ஃபோன் எடு. எக்ஸெப்ஷன்ஸ். அதை தவிர நீ ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. நானும் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப கஷ்டம் தான். சரி, என்ன பண்றது? ஸோ ஃபோன் எங்க எங்க ஃபோனு? இங்கதான் இருக்கு. அதுல பக்கத்துல வச்சிருக்காங்க பாத்தீங்களா, என்னோட போன். என்ன பண்ண போறோம்னா தெரியல. ரெண்டு போனையும் எடுத்து சோஃபா மேல இங்க வச்சிருவோம். பட் ரெண்டு பேரும் யூஸ் பண்ண கூடாது, யூஸ் பண்ண மாட்டோம். கண்டிப்பா சோ பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் ரெடியா இருக்கு. லஞ்ச் சாப்பிடலாம். லஞ்ச் ஆடும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல இன்னைக்கு. சோ ஒரேடி லஞ்ச் சாப்பிடலாம் தான் பிளான் பண்ணிருக்கேன். சோ அதனால இப்போ லஞ்ச் சாப்பிட்டு சீக்கிரம். இன்னொன்னு என்ன தெரியுமா, டிவி கூட பார்க்க கூடாது. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு டிவி கூட பார்க்க கூடாது மம்மி, டிவி கூட பார்க்க கூடாது. ஓகே, டிவி அவ்வளவு பாக்குறது போ போ. சோ டிவி அவ்வளவு நம்மளா பாக்குறது இல்ல, போன்ல தான் இருப்பாங்க. மம்மியா போன் தான், நானும் போன் தான். சோ ரெண்டு பேருக்கும் போன் இல்லாம இருக்கிறது கஷ்டமான விஷயம். பட் லெட்ஸ் ட்ரை மம்மி. சோ இன்னொரு விஷயம் வந்து, நம்ம ரொம்ப வீடியோ அப்லோட் பண்ணாததுக்கு காரணம் வந்து, நான் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்துச்சு எனக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பவும் மறக்க முடியல, கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? எஸ், ஸோ இந்த மாதிரி பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் காலேஜ் எக்ஸாம் எல்லாம்னால நாங்க ரொம்ப நாள் அப்லோட் பண்ணல. பட் இப்போ எனக்கு எவ்வளவு நாள் தெரியாது, பட் எனக்கு லீவு. ஸோ ஆமா, ஸோ ரீல்ஸ், vlogs, இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் போடுவோம். ஸோ நீங்க கண்டினியூ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா இதா இருந்தா ஏதாவது தப்பு இருந்தா நாங்க திருத்திக்கிறோம், எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. எஸ், ஏன்னா நம்ம இப்பதானே பண்ணிட்டு இருக்க ஸ்டார்ட் பண்ணி மைக்கே இப்பதான் பிகினர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்போம் இன்னைக்கெல்லாம் எப்பொழுது எப்படி போகுது. போன் இல்லாம டிவி பார்க்காம இட்ஸ் சேலஞ்ச். சேலஞ்சா பண்ணி ஒரு இது பண்ணிட்டு இருக்கா. ஓகே, என் பொண்ணு யோசிச்சுட்டா, சரி பண்ணிடுவோம். பாத்தீங்களா? சோ லஞ்ச் சாப்பிடலாமா? கண்டிப்பா. ஓகே, சாப்பிடலாம். சாப்பிடுங்க, நீங்க ஜாயின் ஆகுங்க எங்களோட. இன்னைக்கு கீரை குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் ஆல் கிரீன்ஸ். ஆமா ரைஸ், புளிக்கீரை கடைஞ்சிருக்கேன் இன்னைக்கு, ரசம், பயிர். ஓகே, சாப்பிடலாம். கண்டிப்பா வாங்க சாப்பிடலாம். சோ லஞ்ச் சாப்பிட போறோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்தம்மா யூசுவலா லஞ்ச் சாப்பிடும் கீரையே சாப்பிட மாட்டேன்றா. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க எல்லாருமே, கீரை நல்லது உடம்புக்கு, கீரை சாப்பிடவே மாட்டேன்றா. கீரை பொரியல், முருங்கீரை பொரியல் செஞ்சாலும் சாப்பிடுறது இல்ல, ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டுறதா இருக்குது. இன்னைக்கு புளிக்கீரை கடைஞ்சிருக்கேன். சோ இதுதான் அப்பளம், வெண்டைக்காய் பொரியல், கீரை குழம்பு. அவ கீரை சாப்பிடுறதுனால வெண்டைக்காய் பொரியலே பிசைஞ்சு கொடுத்துட்டேன். சோ அதே சாப்பிட்டுட்டு இருக்கா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். யூசுவலா லஞ்ச் சாப்பிடும்போது சாப்பிடும்போது ஃபோன் பார்த்து சாப்பிடுவேன். இப்போ எங்க ஃபோன் பார்க்க முடியாது. மம்மிக்கு அந்த ஹேபிட் இல்ல, ஃபோன் பார்க்குற ஹேபிட். அது சாப்பிடும் போது பேசவும் கூடாது. மைக்கு கீழே வச்சுட்டு பேசினா எதுவுமே கேட்காது. சாப்பிடும் போது பேசவும் கூடாது. சோ பேசாம சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. நான் சாப்பிடவே ஆரம்பிக்கிறேன். அந்த காலத்துல இருந்தே சொல்லுவாங்க, எங்க பேரண்ட்ஸும் அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க. பசங்க எங்க கேக்குறாங்க, சாப்பிடவே ஆரம்பிக்கலையே, நீ தானே சாப்பிட்டு இருக்க. நானும் வாயில வைக்கலையே,
நான் அவ்வளவு வாயில வைக்கல, வெறும் பேசிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். சரி வா சாப்பிடுவோமா? சோ லஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா பண்ணணும். சோ மம்மி நம்ம எவ்ரி ஃபியூ ஹவர்ஸ் ஒரு கேம் விளையாடுவோம். அந்த கேம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ½ ஃபோன் யூஸ் பண்ணலாம். அதுதான் வின்னர் கிடைக்கிற விஷயம். ஓகேவா? ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் கேம் வந்து கெஸ் மை நம்பர். கெஸ் மை நம்பர் அப்படின்னா நீ ஒரு உன்னோட மைண்ட்ல ஒரு நம்பர் வச்சுக்கோ, நான் என் மைண்ட்ல ஒரு நம்பர் வச்சுப்பேன். 2 பேரும் கொஸ்டின்ஸ் கேட்டுப்போம். அதாவது எக்ஸாம்பிள், இப்போ வந்து என் நம்பர் உன் நம்பர் 10ன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு கேட்பேன் உன்னோட நம்பர் வந்து 1க்கு மேலேயா இல்ல 10க்கு கீழே, அந்த மாதிரி எதை கேட்டு உன்னோட நம்பர் கெஸ் பண்ணணும். உன் நம்பர் நான் கரெக்டா கெஸ் பண்ணிட்டேனாக்கா நான் வின்னர். கெஸ் இப்போ நீ கெஸ் பண்ணிட்டீனாக்கா நீ தான் வின்னர். புரிஞ்சா? அண்டர்ஸ்டாண்டிங்? புரிஞ்சிச்சு. ஆனாலும் கஷ்டமா இருக்க மாதிரி தோணுது இந்த கேம். மைக் வைக்காம பேசுறாங்க, கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. சரி ட்ரை பண்ணி பாத்துற வேண்டியதுதான். ட்ரை பண்றேன். ஓகே ஓகேவா? சோ இப்போ இந்த கேம்ல வின் பண்றவங்க வந்து ½ ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஓகே டன். ஓகே ஓகே. சோ இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணா நீ ஒரு நம்பர் மைண்ட்ல வச்சுக்கோ, நான் நம்பர் மைண்ட்ல வச்சுக்கிறேன். 3 2 1 ஸ்டார்ட். ரெடியா? ரெடி. சரி, நீ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எனக்கு கேளு. நீ கேட்டு, ஏன்னா எனக்கு தெரியாது இத பத்தி அப்படின்ற. உன்னோட நம்பர் 50க்குள்ளயா? ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நீ தான கேட்கணும். நீ நம்பர் எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்க? டைரக்டா கேட்பாங்களா? சரி சரி சரி, 10க்குள்ளவா? ஆமா. ஓகே, இவங்க யோசிக்கிறேன், ஏன்னா என் நம்பர் 4 மறந்துட்டு. ஓகே, அப்போ அப்ப தோத்துட்டேன். ஓகே, சோ நம்பர் வந்து 50க்குள்ள இல்லையா? 30க்கு மேலயா? 30க்கு மேலயா? மேல கிடையாது. கிடையாதா? ஓகே, நெக்ஸ்ட் நீ எனக்கு கேட்கணும். அதாவது 5க்குள்ள யோசிச்சு வச்சிருக்கியா? அப்படி சொல்லலாம். அப்படின்ற அப்படி சொல்லலாம். ஓகே, சோ இப்ப நான் என்ன கேக்குறது? சோ 30க்கு மேல இல்ல, அப்போ 20க்குள்ளயா? இருக்கலாம். இருக்கலாம் இல்ல, ஆமா இல்லாம சொல்லணும். சரி வச்சுக்கோ. அவங்க மறந்துட்டாங்களோ? ஓகே, எனிவேஸ் இப்ப நீ தானே கேட்கணும். 5க்குள்ள உனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பரு, அதாவது டபுள் நம்பர் வச்சிருக்கியா இல்ல சிங்கிள் நம்பரா? ஆட் நம்பரா ஈவன் நம்பர் வச்சு வச்சிருக்கியா? ஆட் நம்பர். ஆட் நம்பரா? ஓகே, இப்ப நான் தான் கேட்கணும். ஸ்டாப். 20க்குள்ளோ 10ஆ? கிடையாது. ஓகே, தப்பு. ஓகே, நீ தான் கேட்கணும். நீ வந்துட்டு 5க்குள்ளன்னு சொல்லிருக்க. 5க்குள்ள 3யா? இல்ல, நீ போய் பேசுறப்பா. இல்ல, ஒண்ணா? ஒரே சான்ஸ், ஒரு கெஸ் தான். யூஸ் பண்ணே இருப்பாங்களா? ஓகே, நான் கெஸ் பண்றேன். 10 இல்லன்னு சொல்லிட்டேன். 10க்கும் 20க்கும் நடுவுதியா? இல்ல இல்ல. ஓகே, இப்ப நான் சொல். 1ஆ? இல்ல. நீ என்ன சொன்ன? ஆட் நம்பர்ஸ் சொல்லிருக்க. சோ 5க்குள்ளனாக்கா ஃபர்ஸ்ட் 3 சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 3 சொல்லிட்டேன், 1 சொல்லிட்டேன். சோ 5க்குள்ள ஆட் நம்பர்ஸ் 1 and 3 தான். நான் தான் ஜெயிச்சிட்டேன். நோ நோ, நான் 5க்குள்ள இங்க பாரு. 5க்குள்ளனா 1 2 3 4 5. இப்ப என்கிட்ட நான் தான் கெஸ் பண்ணோம். ஒண்ணுல இருந்து 5 வரைக்கும் 5க்குள்ள சொன்னா 5க்குள்ள
ஃபுல்லும் சொன்னது நான் என்ன சொன்னேன், ஆட் நம்பர்ஸ் தான் கேட்டேன். ஆமான்னு சொன்னேன். சோ 1 நெக்ஸ்ட் டு 3ன்னு சொன்னேன். சோ 2 ஆட் நம்பரும் போயிடுச்சுன்னா அப்ப பொய் தானே. என்ன ஏமாத்துறா ஃப்ரெண்ட்ஸ், பாத்துட்டோம் நீங்களே. சேம். எப்பவுமே 5க்குள்ளனா 1 to 5 தான். அப்படியே சொன்னேன். 1 to 5ன்னு சொல்லிருக்கேன். 5 ஃபுல்லா ஏன் சொன்னேன்? நீ எப்படி கேட்டி அதுக்கு நான் ஆமா நோ ரெஸ்ட்னோ தான் சொல்ல முடியும். சாரி கணக்கு தான். ஏமாத்தல். சோ நான் இப்ப கெஸ் பண்றேன் மம்மி நம்பர். மம்மி நம்பர் 10க்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. சோ உன்னோட நம்பர் லாஸ்ட் சான்ஸ் முடிஞ்சிச்சு. அப்படிலாம் இல்ல, கெஸ் பண்ற யாருன்னா ஒருத்தர் கரெக்டா சொல்ற வரைக்கும் இருக்கணும். மம்மியோட நம்பர் 9ஆ? இல்ல. இப்ப என் நம்பர் என்ன? உன் நம்பர் 5 சொல்லிட்டு நீதான். அப்ப நான் சொன்னா சீட்டிங் தானே இருப்பா. இன்னொரு கேம்பா. இது நியாயமே இல்லப்பா. இன்னும் சொல்லட்டுங்களா சீக்ரெட்? ஆனா இல்ல அதாவது இரு, நான் ஏன் நம்பர் யோசிச்சு வச்சுன்னு சொல்றேன். முடிஞ்சிட்டு இந்த கேம், அதனால சொல்றேன். நானும் யோசிச்சு வச்சது 5 நினைச்சேன். ஓகே, புது கேம். இவ்வளவுதான் இது பண்ணாலுமே இந்த மாதிரி விஷயத்துல ஒற்றுமையா இருக்கும்ல. இருக்கும். ஓகே, சோ புது கேம் இதான். லாஸ்ட் கேம். கரெக்டா வச்சுக்கோ, கரெக்டான நம்பரா வச்சுக்கோ. 1 to 100க்குள்ள இந்த நம்பர்னா வச்சுக்கணும். இந்த கேம் வேணாப்பா. இந்த கேம் வேண்டாம். வேற கேம் வேற என்ன கேம்? இது தோத்துட்டாங்கல்ல, அதனால வேற கேம். நான் எங்க தோப்பேன்? நான் தானே என் நம்பர் சொன்னேன். என் நம்பர் நான் தானே சொன்னேன். ஆனா உன் நம்பர் என்ன ட்ரா? யார ட்ரா பண்ற? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே, வேற கேம் யோசிக்கீங்க. அப்போ அவனுக்கு வேணா half an hour டைம் யோசிச்சுட்டு நான் கொஞ்சம் வேலை பண்றேன். என்ன வேலை? மீல் வேலையில கொஞ்சம் கேக் பண்றேன். எஸ்கேப் ஆகுற. ஓகே, சோ கேம் யோசிச்சுட்டு திரும்பி வரும். எனக்கு தெரிஞ்சு மைண்ட் கேம்ஸ் வேணாம், நம்ம பிசிக்கலா இருந்த கேம் ஆடலாம். ஓகேவா? ஓகே, போயிட்டு வரேன். 2 hours later. நம்ம கிளீன் பண்ணிட்டு வந்தோம். கண்டியா? சோ இப்ப நாம ஆட போற கேம் வந்து கனெக்ட் 4. பட் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, என்ன தெரியுமா? நம்ம 2 பேர்ல ஃபர்ஸ்ட் யார் போன் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பனிஷ்மெண்ட் இருக்கு. அதாவது எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபர்ஸ்ட் டெம்ப்ட் ஆகி போன் எடுத்து யூஸ் பண்ணிட்டேனாக்கா நெக்ஸ்ட் வீடியோல நீ தான் என்ன ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுவ. நான் உனக்கு நோ சொல்லவே முடியாது. நான் என்ன சொல்றேன்னா எல்லா வேலை சொல்லணும், எல்லாம் செய்யணும். அதே நீ யூஸ் பண்ணிட்டேனா போனு, நான் உனக்கு கண்ட்ரோல் பண்ணுவேன், நீ இன்னொரு சொல்ல முடியாது. ஓகே ஓகே, இது வீடியோ சாட்சியா இருக்கு, பேச்ச மாத்த முடியாது. நம்ம கேம செட் பண்ணிடலாம். செட் பண்ணிட்டு அந்த half an hour டைம் யாரு கிடைக்கும் பார்க்கலாம். சோ லைட் போட்டாச்சு, கேம் ரெடியா இருக்கு. ஓகே, சோ இந்த கேம் வாங்குறதுல இருந்து எங்க அம்மா ஆடுனதே கிடையாது இது வரைக்கும். நிறைய வாட்டி சொல்லிருக்கோம், ஆட சொல்லி கேட்டிருக்கோம், ஆட ஒத்துக்கல. தெரிஞ்சுக்கிட்டாங்க. நானும் அண்ணாவும் எப்பவுமே ஆடுவேன் கேமு. பட் எப்பவுமே நான் அண்ணா கிட்ட தோத்து போயிருக்கேன். சோ மம்மி கிட்ட ஜெயிக்கிறேன்னா எனக்கு தெரியல. பாக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்படி வைக்கலாம், அப்பதான் ஈஸியா தெரியும் எல்லாருக்கும். ரெட் வந்து உனக்கு, எல்லோ எனக்கா? நீ ஸ்டார்ட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஓகே, ஸ்டார்ட். இது half an hour போன் டைம்க்கான ஆர்டர் டைம். அவ்வளவு யோசிக்கிறேன். இது ஒரு மாதிரி பிரெயின் கேம். சோ நம்ம மூளைதான் யோசிக்கணும். யோசிக்கலாம்.
எந்த எடுத்து போட்டுரு, எந்த எடுத்து போட்டு நானே ஜெயிச்சிடுறேன். எப்படி Very sad, mummy. I won the game for the first time in my time. நான் win பண்ணிட்டேன். 1 2 3 4. அண்ணா இந்த வீடியோ நீ பாத்துட்டு இருக்கீனா பெருமைப்படு. கடைசிக்கு நான் win பண்ணிட்டேன் கேம். ரொம்ப பெருமையா இருக்கு. So I get half an hour screen time. ஓகே டன் ஓகே வேணும்ல விட்டு தரல. ஏன்னா எனக்கு டவுட்டா இருக்கு. இவையாச்சும் நிறைய டைம் ஆடிட்ட கேம். கரெக்ட். ஆமா மீ வெரி குட். இட் வாஸ் a very good game. எல்லா டைமும் பிளாக் பண்ணி கரெக்டா ஆடி இருக்க. நல்லா ஆடி இருக்க. பெருமைதான். குட். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதான் இதை எடுத்து பேக் பண்ணி வச்சிடலாமா? ஸோ நான் போயிட்டு half an hour ஜாலியா கேம் ஆட போறேன். மம்மி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, ஃபோன் பார்க்காம. என்னவா பண்ணலான்னு ஐடியா இருக்கு உனக்கு? எனக்கு நெக்ஸ்ட் என்ன கேம் யோசிச்சு வச்சுக்க வேண்டியிருக்கா? சரி அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட half an hour டைம் கொஞ்சம் போஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்ம ரீல்ஸ் இருந்தா எடுக்கலாமா, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இருந்தா எடுக்கலாம். இந்த ஃபோன் யூஸ் பண்றது ஒன்றும் கணக்கு வராது, பிகாஸ் we are obviously இதுதான் நம்மளோட கேமரா. சோ இது கணக்குல இல்ல, நம்ம யூஸ் பண்ற ஃபோன் தான் கணக்கு. ஃபோன் இன்ஸ்டா இதெல்லாம் பார்த்தாதான் மை டியர் மதர் மைக் இப்படி இப்படி வச்சு இப்படி பழகவே மாட்டேன்றேன். சாரி சாரி. பட் இட்ஸ் ஓகே. பட் என்னன்னா ஃபோன் யூஸ் பண்ணாக்கா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாதான் ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி. சோ மம்மிக்கு தான் ஃபோன் வந்துட்டு இருக்கு. எக்ஸெப்ஷன் பிகாஸ் கால் ஃபோன் கால் வந்து இன்டர்நெட் கால் எடுக்கணும். சோ நாங்க உங்களை அப்புறம் பாக்குறோம். என்னவா பண்ற? சோலி முடிச்சு. half an hour phone வின் பண்ணது நானு. நான் phone பார்க்கவே இல்லை, ஆனா இந்த அம்மா உட்காந்து phone பாக்குறாங்க. சோ அபிஷியலா இந்த சேலஞ்சு தோத்து போனது எங்க அம்மா. என்னது? அத நான் half an hour நான் லீகலா வின் பண்ணிருக்கேன் கேம்ல. I have legally won that game. ஏன் உட்காந்து மைக் எடுத்து பேசணுமே? So guys, next video எங்க அம்மா நான் ஃபுல் டே வச்சு செய்யற வீடியோ தான் வரப்போகுது. ஜாலியா ஃபோன் பார்த்து உட்காடுறாங்க, அது நம்ம வீடியோ உட்காந்து பாக்குறாங்க. நான் ரியலா பார்க்கவே இல்லை, இப்பதான் நான் எதிர்பார்க்கல. ஏன் இப்படி பண்றனா? என்னால ஒரு நாள் தொலைபேசி பார்க்காம இருக்க முடியாது. தொலைபேசி, போன், டெலிபோன், செல்போன், டிவி எல்லாமே பார்க்காம இருக்கணும்னு சொன்னா நீ பாத்துட்ட. You are more addicted than me. அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. சரி ஒத்துக்கிறேன். சோ அபிஷியல் யார் தோத்து போனாங்க? எங்க அம்மா. ஓகே ஒத்துக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோ it will be I am controlling you. You can't say no to me. அதாவது ஒரு நாளுக்கு நீ எனக்கு நோ சொல்லவே முடியாது. நான் என்னடா சொல்லணும் அதெல்லாம் நீ செய்யணும். ஓகே சரியா போச்சு. சரி ஓகே, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறியா? கண்டிப்பா. அம்மா ஆகிய நான் ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு நோ சொல்ல மாட்டேன். ரொம்ப ஓவரா பண்ணாது அதுக்குன்ட்டு. ஓகே நீ சொல்றதுதான் செய்யறேன். சரி guys, இந்த வீடியோட எண்ட் தான். கன்ஃபார்ம் ஆச்சு, மம்மி தான் ரொம்ப யூஸ் பண்றாங்க போனு. அவங்களோட முடியலன்றதால போன் எடுத்து அதுக்கு நீங்க தப்பா எடுத்து விட போடாதீங்க. இவ்வளவு நான் ரொம்ப யூஸ் பண்றா போனு, ஆனா இன்னைக்கு இப்போ தப்பிச்சுட்டா, அவ்வளவுதான். நான் மாட்டிக்கினேன் வேற வழி இல்லாம.
அவ்வளவு போன் யூஸ் பண்றா, ரொம்பவே யூஸ் பண்றா. ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் மம்மி இந்த விஷயத்துல. அப்படி கிடையாது. இந்த மாதிரி 24 hours சேலஞ்ச் இருக்குது. 24 hours போறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மம்மி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் 5 o'clock முன்னாடி சேலஞ்ச் முடிஞ்சிச்சு. பட் இந்த மாதிரி வீடியோஸ், டிராவல் வாக்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. இட்ஸ் லைக் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு கூட சொல்லலாம். என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா? ரொம்ப நாள் சேவ் பண்ணி வச்சிருக்க ஒரு வீடியோ. அப்படியா? டிசம்பர்ல இருந்தே சேவ் பண்ணி வச்சிருக்க ஒரு வீடியோ. ஓகே ஓகே, புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு. இட்ஸ் வெரி ஸ்பெஷல் வீடியோ. ஏதாச்சும் போட்டுட்டு இருப்போம், பாருங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. டிராவல் vlog பிளான் இருக்கு. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா வீடியோஸ் போட்டுட்டே இருப்பேன். எவ்ரி மண்டே எங்களோட ஒரு வீடியோ வரும். ஸோ ஸ்டே டியூன். நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறோம். Until then, see you. Bye. Bye. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.